வணக்கம். நான் கானா வினோத் பேசுகிறேன். நண்பர்களே, மக்களே. கானா பாடகியாக, இண்டிபெண்டன்ட் பாடகியாக பிக் பாஸில் வந்த நம்மளுடைய சகோதரி இசைவாணி வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. எப்போ பாடினாங்கன்னா, அந்த பாட்டு இப்போ பாடல. ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாடின பாடல் அது. அது எதனால் அந்த பாடல் வெளியே வந்ததுன்னா, அதற்கான ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தது. ஐயப்பன் கோயிலில் வந்து நுழைவு பெண்கள் போகலாமா வேணாமான்ட்டு எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்தது. பெண்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும். ஐயப்பனை தரிசிக்கணும், ஐயப்பன் கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்றதுனால, அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடுனாங்க. அந்த பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த பாடலை இப்போ இங்கே இருக்கிற சில நச்சுத்தன்மையான இந்துத்துவாக்கள்லாம் இருக்காங்கல்ல, சில பேர் வெறி, ஜாதி வெறி, மத வெறி பிடிச்சவங்களாம் இருக்கானுங்கல்ல, அவங்க அந்த பாடலை இப்போ எடுத்து போட்டு, அந்த சகோதரியை, நம்மளுடைய இசைவாணியை தகாத வார்த்தையில பேசி மனசு புண்படுற அளவுக்கு அவங்க குடும்பத்தை அந்த ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் வந்து அசிங்கமாக திட்டி வச்சுருக்கானுங்க. அதை வேற நிறைய பேர் ஷேர் பண்ணி அதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அது ஒரு இஷ்யூவாக நடந்தது. மக்களும் அதுக்கேற்ற நிறைய பெண்கள் போராடினாங்க. அதில் ஒரு பெண்களாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த பாடல் வெளியே வந்தது. எப்போவும் முடிஞ்சு போன விஷயம். அதை இப்போ அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஒரு பெண்ணா அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு ஆண்கள் நானும் நிறைய பாடல் பாடியிருக்கேன். நிறைய சமூக கருத்தான பாடல்கள் பாடியிருக்கேன். அரசாங்கத்திற்கு எதிராக எவ்வளோ பாடல் பாடியிருக்கேன். என்னை திட்டிருக்காங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். ஜஸ்ட் லைக் தட்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு பெண்ணாக வந்து அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ மன உளைச்சலாக இருந்திருக்குன்ட்டு. சரி, இப்போ இவ்வளோ இந்துத்துவா வெறியா இருக்கிற நீங்கள், நாங்களும் இந்து தான். நானும் மாலை போட்டிருக்கேன். நானும் மாதாவை கும்பிடுறேன். எல்லா சாமியும் கும்பிடுவோம். நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எத்தனை வந்து புகட்டுற இந்து வேற, எங்களுடைய இந்து வேற. எங்கள் இந்துக்கள் வேற. நாங்கள் வந்து மாரியம்மனை கும்பிட்டு முனீஸ்வரர், எங்களுடைய பாடிகாட் முனீஸ்வரர், ஐயனார் சாமி, கற்பண்ண சாமி எங்களுடைய சாமி. எங்களுடைய சாமியை நாங்கள் கும்பிட்டுன்னு நாங்கள் கடவுளோட கடவுளாக இணைந்து இருக்கிற வம்சம் எங்களுது, தமிழ் வம்சம். எங்களுடைய கடவுள் முருகர் நாங்கள் கும்பிட்டு இருக்கோம். நீங்கள் கும்பிட்ற ஜெய் ஸ்ரீராம் இல்லை. நாங்கள்லாம் எப்படி கடவுளோட இணைந்த ஒரு சமூகம் எங்களுது. ஓகேவா? எங்கள் தமிழ் சமூகம். ஓகேவா? உங்களுடைய ஜெய் ஸ்ரீராம் இதை எடுத்துன்னு வந்து போக்குற இந்து இல்லை நாங்கள். ஓகேவா? உங்களுடைய டாட் வேறு, எங்களுடைய டாட் வேறு. நாங்களும் இந்து தான். ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ ரோசம் இவ்வளோ சூடு சோரணம் இருக்கிற நீங்கள் இப்போ அம்மன் வேஷம் போட்டுன்னு ஒரு பொம்பளை உட்காந்துக்கிறா தெரியுமா? ஏற்கனவே சொல்வதெல்லாம் உண்மையில் வந்த ஒரு பொம்பளை அம்மன் வேஷம் போட்டுட்டு இன்னொருத்த புருஷனை வச்சுன்னு அவ்வளோ காரி மூஞ்ச ஒரு பொம்பளை, ஊரே நாரி போச்சு அவள் பேசின அவளுடைய வீடியோ பார்த்து. அவள் வந்து இப்போ அம்மனாக உட்காந்துக்கிறாள். அப்போ உங்களுக்குலாம் சூடு சொரணம் இல்லையா? எங்கள் அம்மன் வேஷம் போட்டு நீ உட்காருறிய, நீ ஒரு இதுக்கு முன்னாடி இன்னொருத்தனை வச்சு நீ டிவிலலாம் அசிங்கப்பட்டிய. இப்போ எங்கள் அம்மன் வேஷம் போட்டு உட்காந்துக்கிறிய, எங்கள் அம்மனுக்கு அசிங்கமாகுதுன்ட்டு போய் அவளை பிடிச்சி முடியை பிடிச்சி அடிக்க வேண்டியது தானே? ஏன் அவளை இட்டுன்னு போய் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்து, எங்கள் மதத்துக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எங்கள் இந்துக்களுக்கு இதுவாக இருக்குது, நீ இதுக்கு முன்னாடி நீ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற, நீ வந்து எங்கள் அம்மன் வேஷம் போடாதுன்னு திட்ட வேண்டியது தானே? கலையரசனும் ஒருத்தங்கிறான். அவன் வந்து நான் இதுக்கு முன்னாடி டிக்டாக் பண்ணிக்கின்னு அப்படி பொண்ணுங்க கூட இது பண்ணியிருந்தான். இப்போ ஒரு அகோரியான்ட்டு எங்கள் சிவன் பக்தன்ட்டு இன்னொன்னமோ பண்ணி இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டினான். ஓகேவா? ஏதோ ஒரு லேடிஸ் வீட்டில் படுத்துன்ற மாதிரி பண்ணான். அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்துத்துவாக்கள் வெறிகள் இருக்கிறீங்கள, நீங்கள்லாம் எல்லாம் இருக்கிறீங்கள, எல்லாம் வாங்க, எல்லாம் பொங்கி எழுந்து வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எங்கள் கடவுளை வந்து நீங்கள் வேஷம் போட்டுன்னு இப்படி பண்ணுறீங்களடா அப்படின்னு கேட்டு அவங்கள பிடிச்சி குத்து உங்கள் மதத்தை அப்படி காப்பாற்றுங்கடா. ஓகேவா? நானும் எல்லாமே இந்து தான். அப்படி காப்பாற்றுங்க, மதத்தை அப்படி காப்பாற்றுங்க. இதெல்லாம் கேட்க உங்களுக்கெல்லாம் துப்பு இல்லை. ஒரு பாட்டு பாடின ஒரு பெண்மணியை, ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, சமூக கருத்தான பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. மக்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து அவனூறாக பேசுகிறது ரொம்ப தப்பு. இனிமேல் வந்து நீங்கள் அப்படி பொங்கி எழுந்து நீங்கள் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல இவங்களை இந்த சாமி வேஷம் போட்டு சுற்றினுக்கிறானுங்க தெரியுமா? இவங்களுக்கு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுங்க. எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி அப்படி காப்பாற்றுங்க, எங்கள் கடவுள் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு பெண்மணியை போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறதுனால நாங்கள் வந்து அசரவும் மாட்டோம். சமுதாய கருத்தான பாடல்கள் வெளியே தான் வரும். மக்களுக்கான மக்களுக்கு எதிர்ப்பாக என்னென்ன சட்டங்கள் வருதோ, மத்திய அரசுல இருந்தோ சரி, எங்கே இருந்தோ அதுக்கான வேலைகள் நடந்து தான் இருக்கும். அதுக்கான பாடல்கள் பாடின்னு தான் இருப்போம். மக்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஓகேவா?
நன்றி. இத்தோட நிறுத்திங்க. தேங்க்யூ.